ஓகே, மாடியூல் 3ல லாஸ்ட் சப்ஜெக்ட் இது. இந்த வீடியோவில் எப்படி சைட் பாரை நாங்கள் யூஸ் பண்ணுறது, சைட் பார் எப்படி ஒரு போஸ்ட்டில் பேஜில் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, முதலாவது சைட் பார்னா என்னென்னு பார்த்துருவோம். சைட் பார்ன்றது ஒரு பிளாக் போஸ்ட் அல்லது பேஜில் ஒரு சைடில் உள்ள ஸ்டெட்டிக் பேனலை செல்லும். சைட் பாரில் எங்களுக்கு தேவையான ஸ்டெட்டிக் விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான பேஜஸில் கூட சேம் கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ இந்த இடத்துல நான் இங்கே காட்டிக்கொண்டேருது ஒரு ரைட் சைட் பார். இதில் சிம்பிளாக கோர்ஸ் ப்ரைஸ், டியூரேஷன், லாங்குவேஜ், சர்டிஃபிகேஷன் ஒரு கால் டு ஆக்ஷனோட லிஸ்ட் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி இந்த வெப்சைட்டில் உள்ள அடுத்த பேஜஸுக்கு போனாலும் சேம் விஷயம் சேம் ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு தான் இந்த சைட் பார்ஸை யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் விஜெட்ன்றதும் ஃபூட்டரில் உள்ள எலமெண்ட் அல்லது சைட் பார் உள்ள எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அல்லது பாடி கண்டென்ட்டுக்கு மேலே கீழே வரக்கூடிய ஸ்டெட்டிக்கான விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஆப்ஷன் டூல் ஒன்று செல்லும். இன்னொரு வெப்சைட்டில் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்தோம்னா இங்கே லெஃப்ட் சைடில் அவங்களோட சைட் பாரை தந்துடுறாங்க. இதில் அவங்களோட அதர் சர்வீசஸையும் கீ பாயிண்ட்டையும் அதுக்கு கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் தந்துடுறாங்க. இதே மாதிரி தான் இந்த சைட் பார்ஸை டிஃபரெண்ட் பிளேசஸில் டிஃபரெண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலும். இந்த சைட் பார்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த விஜெட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி நாங்கள் போன அதே இடம் தான் அப்பியரன்ஸுக்கு கீழே கஸ்டமைஸுக்கு லாஸ்ட் டைம் போனோம். இப்போ விஜெட்ன்ற ஏரியாவுக்கு வந்தோம்னா இந்த பேஜுக்கு வரையிலும், அப்படி இல்லாட்டி அப்பியரன்ஸ் கஸ்டமைஸுக்கு போனாலும் இந்த விஜெட் ஏரியா இந்த இடத்துலையும் தந்திப்பாங்க. இந்த விஜெட்டை கிளிக் பண்ணினாலும் இங்கே வந்து எங்களுடைய கண்ட்ரோல்ஸை பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டு உள்ளுக்குள்ள இந்த விஜெட் ஏரியாவுக்கு வந்தோம்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கன் தந்துடுறாங்க. முதலாவது நாங்கள் இந்த ஒவ்வொரு சைட் பார்ஸும் இந்த ஒவ்வொரு விஜெட் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடிய இடங்கள் எங்கெங்க அப்படின்றத தெளிவாக வினைக்கொள்ளணும். இதில் இந்த பிளேசஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் செகண்டரி விஜெட் ஏரியா, பிரைமரி விஜெட் ஏரியா, பேஜஸ் செகண்டரி விஜெட் ஏரியா, பிளாக் பிரைமரி விஜெட் ஏரியாண்டு டிஃபரெண்ட்டான ஆப்ஷன்ஸை தந்து அது ஒவ்வொன்றுலையும் தனித்தனியாக எங்களுக்கு இந்த விஜெட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சும்மா பிளாக் பேஜுக்கு விசிட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல எங்களுக்கு இந்த சைட் பாரை நோட் பண்ணல. அப்போ இது வந்து பிளாக் பேஜில் உள்ள பிரைமரி விஜெட் ஏரியா தான் இது. இதே மாதிரி இந்த வலது பக்கத்தில் உள்ள சைட் பாரை மாதிரியே இடது பக்கத்துலேயும் ஒரு சைட் பாரை கிரியேட் பண்ணி அதை செகண்டரி சைட் பாரை அசைன் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணலும். இப்போ இந்த பேஜில் வந்து ஒரே ஒரு சைட் பார் பிரைமரி சைட் பார் மட்டும் தந்துடுறாங்க, செகண்டரி சைட் பாருக்கான ஆப்ஷனை தந்தில்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இந்த சைட் பார்ஸ் ரெண்டையும் பார்ப்போம். அதுக்கு நியூ ப்ளஸ் நியூ அப்படின்ற பட்டனை கீழே உள்ள பேஜை கிளிக் பண்ணி கேலரின்ற ஒரு பேஜை பப்ளிஷ் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அந்த பேஜை விசிட் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் நிற்கும். இப்போ எம்டி ஆகிக்குது. இந்த பேஜுக்கு நாங்கள் சைட் பார் செட் பண்ணுறோம்டா கீழே லே அவுட் ஆப்ஷனுக்கு வந்து அதில் இந்த சைட் பார் ஆப்ஷனை எட் பண்ணுறதுக்கான வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸை தந்துடுறாங்க. ரைட் சைட் பார் வேணும்டா ரைட் சைட் பார், லெஃப்ட் சைட் பார் இருக்குது. ப்ரைமரி செகண்டரி ரெண்டுமே லெஃப்ட்டில் வாரத்துக்கும் ரெண்டுமே ரைட்டில் வாரத்துக்கும் அல்லது லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லேயும் வரதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் தந்துடுறாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைமரி செகண்டரியை எலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும். இப்போதைக்கு நான் லாஸ்ட் அவுட்டில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே ரீஃப்ரெஷ் ஆகி வாரது பார்த்தோம்னா ஒரு சைடில் செகண்டரி சைட் பாரும் அடுத்த சைடில் ப்ரைமரி சைட் பாரும் வந்து இது நடுவில் பாடி கண்டென்ட் வரும். இப்போதைக்கு எந்த கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணல என்பதால் இது எம்டியாக இருக்குது. இப்படி தான் இந்த சைட் பாரெல்லாம் ஒர்க் ஆகும். இதை அசைன் பண்ணுறது அல்லது இதில் சைட்ஸை சூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே பேஜ் ஆப்ஷனை கீழே செஞ்சு கொள்ள இயலும். இப்போ எனக்கு ரெண்டையும் ஒரே சைடில் கொண்டு வரேன்டா அதுக்கு ரைட் சைட் பார் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கொள்ளிட்டு சேவ் கொடுக்குறேன். திரும்ப இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா ரெண்டுமே ஒரே சைடில் அசைன் ஆகி வரும். ரைட், இப்போ இந்த சைட் பார்ஸில் உள்ள கண்டென்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு எகெயின் இந்த பேஜஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த பேஜுக்கு வருவோம். இப்போ நான் பார்த்தது பேஜஸ்க்கான ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஏரியாவில் விஜெட்ஸ் எப்படி பிளேஸ் ஆகும் ஈக்கும் அப்படின்றது. இதே மாதிரி பிளாக் பேஜுக்கு போகிறோம்னா பிளாக்லையும் இந்த பேஜ்லையும் செப்பரேட்டங்களை பார்க்கலாம் அல்லது இந்த ரீட் மோர் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனால் வரக்கூடிய சிங்கிள் பிளாக் போஸ்ட்லையும் இந்த ப்ரைமரி செகண்டரி விஜெட் ஏரியா எப்படி பிளேஸ் ஆக மீக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆனால் ஆல்மோஸ்ட் சேம் தான். நான் பேஜில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் போஸ்ட்லையும் மீக்கும். இதை நான் தனித்தனியாக செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி காட்டல. இப்போ நாங்கள் இந்த செகண்டரி விஜெட் ஏரியா அப்படின்றது கீழே உள்ள ஒரு எலமெண்ட்டை தூக்கி ஒரு விஜெட்டை தூக்கிட்டு இன்னொரு விஜெட் எட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முதலாவது இந்த ரீசன்ட் போஸ்ட் அப்படின்றத நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு என்ன சரி போடலுமா அப்படின்றத பார்ப்போம். அப்போ முதலாவது இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி இதில் எந்த போஸ்டர் நான் ரிமூவ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி இந்த 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணினா இங்கே டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அல்லது கட், காப்பி, டூப்ளிகேட், மேலே கீழே அனுப்புறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. இதில் டிலீட் கொடுத்தேன்னா அந்த விஜெட் மட்டும் ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி தேவையானதை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானதை எட் பண்ணலும். நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு
இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு வெப்சைட்டை விசிட் பண்ணினாண்டா அங்கால நாங்கள் ரிமூவ் பண்ணின எல்லாமே ரிமூவ் ஆகிக்கும். இப்போ எட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பேஜஸ்க்குரிய செகண்டரி விஜெட் ஏரியா அதுக்கு வந்து எட் பிளாக்கை கிளிக் பண்ணி ஹெட்டிங் வேணுமா, பேராகிராஃப் வேணுமா, இமேஜ் வேணுமா அல்லது ப்ரௌஸ் ஆல் கொடுத்து எங்களுக்கு தேவையான வேறு என்ன சில ஆப்ஷன்ஸ் வேணுமா அப்படின்றதையும் சர்ச் பண்ணி எட் பண்ணி கொள்ளையிலும். இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஹெட்டிங் ஒரு பேராகிராஃபை மட்டும் எட் பண்ணுறேன். அதுக்கு முதலாவது இங்கே ஹெட்டிங் டிக்குது அல்லது சர்ச் பண்ணி எடுக்கலும். ஹெட்டிங்கை கிளிக் பண்ணி ஹெட்டிங் எட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த கம்பெனி பேர் எட் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவது இவங்களோட லோகோ எட் பண்ணணும். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மீடியா லைப்ரரியில் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சிரோம் என்பதால் லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை பிளேஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட சைஸை மாற்றுறதுக்கு இங்கே கண்ட்ரோல் செய்யுது. மூணாவதாக ஒரு பேராகிராஃப் ஒன்று எட் பண்ணி இந்த லிக்சல் மொபைல் சம்மந்தமாக ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனை கொடுப்போம். நீங்கள் டிரெக்டாக டைப் பண்ணுறனாலும் இங்கே டைப் பண்ணலும் அல்லது பேஸ்ட் பண்ணுறனாலும் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலும். இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு மினி பேராகிராஃபை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுக்குறேன். பேஜஸ் செகண்டரி விஜெட் ஏரியா எங்கெல்லாம் மிக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த 3 விஜெட்டுமே ஷோ ஆகும். இப்படித்தான் இந்த கம்ப்ளீட் சிஸ்டமும் ஒர்க் ஆகும். கீழில் ஒவ்வொரு சைட் பாருக்கான ஆப்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி அங்கேயும் பிளேஸ் பண்ண மாற்றுறதுக்கு அல்லது எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே செஞ்சு கொள்ளலும். இப்போதைக்கு இது சம்மந்தமாக இன்டெப்த்தாக போக தேவையில்ல. ஏண்டா இந்த விஷயம் இப்போதைக்கு நார்மலாக விளங்கி கொண்டா போதும். நாங்கள் வெப்சைட்டை ஃபைனல் பண்ணுற நேரம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டீப்பாக எகெயின் பார்ப்போம். ஓகே, சைட் பார் சம்மந்தமான ஐடியா வந்திருக்கேன். எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அண்ட் கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். அடுத்தது மொடியூல் 4ல பிளகின் சம்மந்தமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த மொடியூலில் மீட் பண்ணுவோம்.